கிராமர் சேனலோட இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண குறிப்பில் வினையெச்சம் என்றால் என்ன, இலக்கண குறிப்பில் வினையெச்சம் வரும்பொழுது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வினையெச்சம் பிரித்து சொன்னால் வினை எச்சம். வினை என்பது செயல், ஒரு செயலை குறிப்பது தான் வினைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் அதை வேர்புன்னு சொல்லுவோம். எச்சம் அப்படிங்கிறது எஞ்சி நிற்பது, ஒரு சொல்லானது முற்று பெறாமல் முழுமையாக முற்று பெறாமல் இருப்பதுக்கு பேர் தான் எச்சம் சொல்கிறோம். ஒரு வினை சொல்லானது முற்று பெறாமல் வர்றதுக்கு பேர் தான் எச்சம்னு சொல்கிறோம். அதை எச்ச வினைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு முற்று பெறாத வினை, அதாவது எச்ச வினை முற்று பெறாமல் ஒரு வினைச்சொல் நிற்குது. அந்த வினைச்சொல் அடுத்து வர ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அதற்கு வினையெச்சம் என்று பெயர். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது எளிமையாக புரியும் பாருங்கள். எழுதி முடித்தான், அப்போ எழுதினான், எழுதுகிறாள், எழுதுவாள் அப்படின்னா தான் அது முற்று பெறும். அந்த வினைச்சொல்லானது முற்று பெறும். எழுதி முடிஞ்சுதான் இல்லை, அப்போ எச்சமாக நிற்கிறது. அடுத்து முடித்தான், முடித்தல் என்பது ஒரு செயல். அப்போ இந்த எச்சமானது முடித்தான் என்ற ஒரு செயல் அல்லது வினையை கொண்டு முடிந்ததுனால அது வினையெச்சம். கேட்டு, கேட்கிறான், கேட்டான், கேட்பாள் அப்படிங்கிறது தான் முற்று பெற்ற ஒரு வினைச்சொல். இது கேட்டுங்கிறது எச்ச வினை, அதாவது எஞ்சி நிற்குது, முற்று பெறாமல் நிற்கிற ஒரு எச்சம். எழுதுதல், எழுதினான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்ததுனால வினையெச்சம். பார்த்து மகிழ்ந்தனர், உழைத்து முன்னேறினர். அப்போ உழைத்தல் தொழில் பெயர், உழைத்தான், உழைத்தாள், உழைப்பார், உழைக்கிறார்கள், இதெல்லாம் வினைச்சொற்கள். அப்போ உழைத்து அப்படிங்கிறது எச்ச வினை. அந்த எச்சமானது முன்னேறுதல், முன்னேறினார் அப்படின்னு சொல்லி, முன்னேறுதல் அப்படிங்கிறது ஒரு வேலை இல்லையா, ஒரு தொழில் இல்லையா, செயல் இல்லையா. அப்போ அந்த முன்னேறினார் என்கிற வினைச்சொல்லை கொண்டு முடிந்ததுனால இது என்னது வினையெச்சம். ஓடி விழுந்தார், அப்போ ஓடுதலும் வினைச்சொல்லு தான், விழுந்தாருங்கிறது வினைச்சொல்லு தான். ஃபஸ்ட்டு நிற்கிற ஓடி அப்படிங்கிறது எச்சமாக நிற்கிற ஒரு வினை. அந்த எச்சமாக நிற்கிற வினையானது விழுந்தார் அப்படிங்கிற வினைச்சொல்லை கொண்டு முடிந்ததுனால இது வினையெச்சம். மேலும் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு தர என்னன்னா, வினையெச்சம் உ இ என்ற விகுதிகளை பெற்று வரும். அந்த வினையெச்ச சொல்லானது அதனுடைய இறுதியில் உ அல்லது ஈ வரும். இப்போ எழுதி, எழுதி இத்து ப்ளஸ் இ நிற்கிது. கேட்டுள்ள டூ இட்டு ப்ளஸ் ஊ நிற்கிது. பார்த்து இத்து ப்ளஸ் ஊ, உழைத்து இத்து ப்ளஸ் ஊ, ஓடி இட்டு ப்ளஸ் இ. அப்போ என்ன ஆகுது, அந்த எச்ச சொல் எப்படி முடியுது, ஊ அல்லது இ அப்படிங்கிற சொல்லுக்கு எழுத்தை கொண்டு முடிகிறது. இதை வச்சு நம்ம வினையெச்சத்தை சரியாக கண்டுபிடிக்கலாம். நன்றி.